ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மசாலா பூரி ரோட்டு கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதனோடவே சேர்த்துக்கலாம். இது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். 7-8 விசில் வரட்டும். 7-8 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம். பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்மாஷர் வச்சு பட்டாணியை ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோடவே ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறட்டும். வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதனோடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கை கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். 1 கை புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பூரி கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதனோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதனோடவே ஸ்மாஷ் பண்ண பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 7 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா பூரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பூரி எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பூரியை நல்லா நொறுக்கி பிளேட்டில் போட்டுக்கோங்க. செஞ்சு வச்ச கிரேவியை இதில் 4-5 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். பூரி சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸை மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக பொரியை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சரையும் இது மேலே போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இது மேலே தூவிக்கலாம். ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா பூரி இப்போ தயாராகிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ரோட்டு கடை டேஸ்ட்லேயே இருக்கும். வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.